வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. அனைவருக்கும் வணக்கம். சத்தியம் சத்தியமே நேயர்களுக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இதை கேட்பதற்கு ஆவலோடு வந்திருக்கிற உங்களை நாங்கள் மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களிடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவதற்காக நான் அமர்ந்திருக்கிறேன். இறைவன் நமக்கு எழுதி கொடுத்த அன்பின் புத்தகமாகிய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். இதுல 2 பகுதி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 24 மற்றும் 32 இந்த 2 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காக்க நான் ஆசைப்படுகிறேன். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். 32வது வசனத்துல இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். உங்களிடத்துல நான் பேச ஆசையாக எடுத்துக்கொண்ட தலைப்பு, என் மகன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். மகன் மரிப்பது நியாயம், அவன் எப்படி உயிர்ப்பான்? அவன் எப்படி உயிரோடு கூட எழ முடியும்? பிரியமானவர்களே, இந்த லூக்கா 15வது அதிகாரத்தை நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி. தயவு செய்து வாசித்து பாருங்கள். இதுல ஒரு தகப்பன் இருக்கிறார், அவருக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அதுல இருவருமே தகப்பனாருடைய அன்பின் மொழி கேட்டு வளர்ந்தவர்கள். ஆனால் ஒரு நாள் இளைய மகன் தன்னுடைய நண்பர்களுடைய சொல்லை கேட்டு தகப்பனாரிடத்துல வந்து, தகப்பனே, என்னுடைய சொத்தில் எனக்கு சேர வேண்டிய பங்கை பிரித்து கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இது நியாயமா? தகப்பனார் எப்பொழுது தன்னுடைய மகன்கள் வாலிப பிராயத்திலே வருகிறார்களோ அப்பொழுது அவர் பார்த்து பிரித்து கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இளையவன் அவன் துணிந்து, தகப்பனே, என்னுடைய சேர எனக்கு பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். தகப்பன் வேற ஒன்றும் சொல்லல, அதை பிரித்து கொடுக்கிறார். ஆனால் இந்த தகப்பன் தன்னுடைய சொத்திலிருந்து தான் கொடுத்தார ஒழிய தன்னுடைய இதய பகுதியிலிருந்து மகனுக்கு அவர் எடுத்து போட்டு விடவில்லை. இளைய மகன் சொத்தெல்லாம் கொண்டு போய் தவறான வழிகளிலே செலவழித்து வறியவனாய் போனான். இவன் போன நேரம் பார்த்தீங்கன்னாக்க அவன் இருக்கக்கூடிய அந்த தேசத்திலே கொடிதான பஞ்சம். இவனிடத்துல இருக்கக்கூடிய எல்லா பணங்கள், அவன் வைத்திருக்கக்கூடிய உபகரணங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு. அந்த சமயத்துல கொடுமையான பஞ்சம் வந்ததுனால இவன் பஞ்சம் பிழைப்புக்காக ஒரு குடியானவிடத்தில் போய் ஒட்டி கொண்டான் என்று பார்க்கிறோம். அங்கே என்ன வேலை கிடைத்தது தெரியுமா? பன்றி மேய்க்கக்கூடிய ஒரு வேலை, பன்றிக்கு உணவு வைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இளைய மகனுக்கு கிடைத்தது. அந்த பன்றி திங்கக்கூடிய தவிடாவது தனக்கு கிடைக்குமா என்று ஆசைப்பட்டு அதை சாப்பிடுவதற்கு ஆசைப்படுகிறான். ஆனால் அவனுடைய எஜமான் அதை கொடுக்கவில்லை. அப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மனிதனுடைய மனதிலே புத்தி தெளிந்தது என்று பார்க்கிறோம். அது வரைக்கும் புத்தி தெளியல. ஆனால் இப்பொழுது அவன் புத்தி தெளிந்த மனிதனாக மாறுகிறான். என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஐயோ, என்னுடைய தகப்பனார் வீட்டுல எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேர்களும் வயிறார உண்கிறார்களே, ஆனால் அவருடைய மகன் நான் கேட்ட உடனே எனக்கு சேர வேண்டிய எல்லா விதமான தொகைகளையும் பிரித்து கொடுத்து விட்டார். நான் வந்து துன்மார்க்கமாய் ஜீவித்து கடைசியில பன்றி சாப்பிடக்கூடிய உணவு கூட கிடைக்காத நிலைமையிலே வறிய நிலைமைக்கு போனது நான் தான். இப்பொழுது அவனுடைய புத்தி தெளிந்தது. அவன் சொல்கிறான், கடவுளே, பரலோகத்தில் இருக்கிற உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன். எனக்கு நீர் கொடுத்த என்னுடைய தந்தைக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன். எனவே நான் மறுபடியுமாக என்னுடைய தகப்பனாரை சந்திக்க போய், அப்பா, இனி உம்மை நான் அப்பா என்று அழைக்கவோ நீர் என்னை மகன் என்று அழைக்கவோ அது ஒருபோதும் அது முடியாது. எனவே உம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நான் பாவ மன்னிப்பு கோருவேன் என்ற நிலைமையிலே தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து முழுவதுமாக மனம் திரும்பியவனாக தன்னுடைய தகப்பனாரை நோக்கி போகிறான். அந்த தகப்பனார் எப்படி தெரியுமா? மகன் புறப்பட்டு சென்ற நிமிடத்திலிருந்து தன்னுடைய மகன் வரவேண்டும் என்று அவளோடு கூட காத்திருக்கிறார். ஒருவேளை அவர் மாடி பகுதியில் நின்று பார்த்திருப்பாரா என்று நான் நினைக்கிறேன். ஒரு வாலிபன் வருகிறான். அவனுடைய முகமெல்லாம் சீர்கெட்ட நிலைமையிலே, அவனுடைய உடையெல்லாம் அழுக்கடைந்த பாலடைந்த நிலைமையிலே ஒருவன் வரும்போது அவன் தன்னுடைய மகன்தான் என்று இந்த தகப்பனார் இறங்கி வீதிகளிலே ஓடி அந்த மகனை பார்த்து கட்டி அணைக்கிறான். அவன் சொல்கிறான், தகப்பனே, பரலோகத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்திருக்கிறேன், என் பாவத்தை மன்னிங்க என்று அவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். தகப்பன் அதை காதல கேட்கவே இல்லை. அந்த தகப்பன் என்ன சொன்னார் தெரியுமா? அதைத்தான் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். என் மகன் மரித்தான், ஆனால் திரும்பவும் உயிர்த்தான்.
இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார் தகப்பனானவர். அன்பானவர்களே, நீங்களும் நானும் நம்மை படைத்த மெய் தெய்வத்தை விட்டு தூரமாய் போய்விட்டோம் தெரியுமா? நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்பினதை செய்து மெய்யாய் நம்முடைய தகப்பனாய் இருக்கக்கூடிய இறைவனை விட்டு தூரமான நிலைமையில நாம் இருக்கிறோம். எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? எப்படி சமாதானத்தோடு கூட நீங்கள் நான் வாழ முடியும்? எப்படி சந்தோஷத்தோடு கூட வாழ முடியும்? முடியாதே. இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தின் நிம்மதியை தேடி எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்து இன்றைக்கு திருக்கோயில்களுக்கும் தேவாலயங்களுக்கும் தொழுகை கூடங்களுக்கும் ஜனங்கள் படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆனால் அவர்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் தங்கள் செய்த அந்த பாவத்து நிமித்தம்தான் தங்களை விட்டு சந்தோஷம் விலகினது, நிம்மதி விலகினது. எனவே அதை பெற்றுக்கொள்வதற்கு மறுபடியும் மனம் திரும்பி மெய் தெய்வமாகிய இறைவனிடத்துல வர வேண்டும் என்று மனிதன் திரும்பி வரணும். பிரியமானவர்களே, இந்த இளைய மகன் புத்தி தெளிந்து மனம் திரும்பி தன்னுடைய தகப்பனாரை தேடி வந்தார். தகப்பன் அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டார். செத்தவனுக்கு சீர சிறப்பு செய்ய மாட்டாங்க தெரியுமா? ஆனால் இவன் உயிரோடு வந்து விட்டான். ஒருவேளை இவன் புறப்பட்டு போன பிறகு நாட்கள் அதிகமாக அவன் இறந்து விட்டானோ என்று கூட தகப்பன் கருதி இருக்கலாம். தகப்பனுடைய நண்பர்கள் வந்து, உன்னுடைய இளைய மகன் எங்கே? அவ இறந்து போயிட்டாங்க, என்னுடைய இளைய மகன் காணா போனாங்க என்று கூட சொல்லி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது மனம் திரும்பிய அனுபவத்தோடு கூட தன்னுடைய மகன் அவன் வந்த மாத்திரத்திலே இந்த தகப்பனுக்குள்ள இருதயத்திலே மிகுந்த சந்தோஷம் வந்தது. அந்த தகப்பனார் சொல்லுகிறார், தன்னுடைய மகன் வந்த அந்த மகிழ்ச்சியின் காரணமாக இவன் மரித்தான், ஆனால் இப்பொழுது அவன் உயிரோடு கூட இருக்கிறான். இவன் காணாமல் போனான், ஆனால் இப்பொழுது இவன் கண்டுபிடிக்கப்பட்டான். என்னோடு கூட சந்தோஷத்துல கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பெரிய ஃபெஸ்டிவல் வச்சார். இவனுடைய கைக்கு மோதிரம் போடுங்க, காலுக்கு பாதரட்சை போடுங்க, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை அந்த மாதிரி உடுத்துங்க. அப்ப எத்தனை ஏவல் ஆட்கள் அந்த தகப்பனாருடைய வீட்டில் இருந்திருப்பாங்க பாருங்க. அன்பானவர்களே, இதே நிலைமையில மனம் திரும்பிய அனுபவத்தோடு கூட நீங்களும் நானும் இறைவனிடத்துல வர வேண்டும். இறைவன் என்று சொல்கிறோமே, அவர் யார்? பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனானவர் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்மை அவர் தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்தின்படியும் படைத்தார். ஆனால் மனிதன் எப்பொழுது பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போனானோ அப்பொழுது தேவன் கொடுத்த சகல விதமான ஆசீர்வாதங்களை இழந்து போனான். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் வரக்கூடிய தண்டனை ஒன்றுதான் அவனுக்கு பலனாக இருந்தது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். மரணம் என்றால் நரகம். தேவனை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிருது. தகப்பனை விட்டு நிரந்தரமா இளைய மகன் பிரிஞ்சிருந்தானா என்ன ஆகிறது? எனவே இளைய மகனை போல மனம் திரும்பி வர வேண்டும். இந்த இறைவன் தன்னாலே படைக்கப்பட்டு பாவியாய் போன மனிதனை மறுபடியுமாக தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காக பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வரவேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. ஏன் கடவுள் மனிதனானார் என்று இன்றைக்கு அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். மனிதர்களாகிய நம்மை மீட்பதற்காகத்தானே எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே அவர் வந்தார். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து மனிதராக வந்து நம் அனைவருடைய பாவங்கள், அந்த பாவத்தினாலே வந்த தோஷங்கள், அந்த பாவத்தினாலே வந்த சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய மீறுதலுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டாதபடி இரக்கமாக இருந்தார், மன உருக்கமாக இருந்தார் என்று அவரை குறித்து வேத வசனங்கள் சொல்கிறது. மாத்திரமல்ல, திருவிவிலியத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் இருக்கிறது. அதிலே வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். எனவே இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழி விலகி போன தன் வழியிலே போன ஆட்டுக்குட்டிகளைப் போல இருந்த நம்மை மீட்பதற்காக தேவன் தேவகுமாரனாக இந்த பூமியிலே கன்னி மரியின் மகனாக அவர் அவதரித்தார். அவர் மனிதனாக பிறந்தார், மாமிசத்திலே தன்னை வெளிப்படுத்தினார். மாத்திரமல்ல, அவர் இந்த பூமியிலே வந்தவருடைய முக்கியமான நோக்கம் நம்முடைய பாவங்கள், அந்த பாவத்துக்குரிய தண்டனைகள் இவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு சிலுவையிலே அவர் அடிபட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும் என்று அவர் வந்தார். பூமியிலே அவர் மனிதனாக வரும்போது என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமா? இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். இரட்சகர் என்றால் தான் ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்று இரட்சகருக்குரிய இலக்கணம் இருக்கிறது. இயேசு பெருமான் அதை செய்து முடித்தார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போன போது நம்மை மீட்க வேண்டிய பொறுப்போடு கூட இயேசு பெருமான் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அந்த பாவத்துக்குரிய தண்டனைகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு சிலுவை என்ற கொலைக்கருவிலே அவர் ஏற்றப்பட்டார். அவர் தலையிலே முள்முடி சூடி அடித்தார்கள், முதுகெல்லாம் உழவன் சால் போல் உழுது போட்டார்கள், கால் கரங்களிலே ஆணிகள் கொண்டு அந்த சிலுவையிலே
கோரமான நிலைமையிலே, அழகற்ற நிலைமையிலே, அந்தகடுற்ற நிலைமையிலே இயேசு பெருமான் தொங்குகிறார். அவரை பாருங்கள். அந்த இடம் நீங்களும் நானும் தொங்கப்பட வேண்டிய இடம். நீங்களும் நானும் தானே மெய்தைத்து விட்டு தூரமாய் போனோம், அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். எனவே நீங்களும் நானும் செய்த அந்த பாவத்தினுடைய சாபமானது இயேசுவை சிலுவையிலே ஏற்றியது. இயேசு பெருமான் சிலுவையிலே தொங்கக்கூடிய கோரமான காட்சியை பாருங்க. அந்த இடத்துல நீங்களும் நானும் தொங்க விடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இயேசு பெருமான் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே, குறிப்பிட்ட நாளிலே எனக்கும் உங்களுக்கும் பதிலாளாக மாறி உங்கள் மீதும் என் மீதும் இருந்த தேவனுடைய கோபத்தை முழுவதுமாக தாமே சுமந்து கொண்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். தான் உயிரோடு இருந்த நாட்களிலே சொன்னார், இப்படி நான் உங்களுக்காக மரிப்பேன், ஆனால் அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுவேன். எழுந்து நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக போகிறேன். நான் அங்கிருந்து சீக்கிரமாக வருவேன். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துல உங்களுக்கு தேவையான கன மகிமை எல்லாவற்றையும் நான் வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல என்னோடு கூட நீங்கள் இருக்கும்படி நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி அவர் சென்றிருக்கிறார். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக தன்னோடு கூட வாழப்போகிற, அவரை விசுவாசித்து மனம் திரும்பி மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடிய ஜனங்களுக்கு அவர் அளிக்கக்கூடிய அந்த நித்தியமான வாழ்க்கையை 2000 ஆண்டுகளாக அவர் அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். எவ்வளவு மகிமை பொருந்திய இடம்! அந்த இடத்துல நீங்களும் நானும் போய் தங்க வேண்டுமே. இயேசு பெருமான் சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொண்டால் நீங்கள் மரித்தவர்கள் ஆனால் உயிரோடு கூட எழுந்தவர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் காணாமல் போனவர்கள் ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். காணாமல் போனவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால், செத்து போனவர்கள் உயிரோடு வந்தால் எவ்வளவு பெரிய சந்தோஷம்! மனம் திரும்பிய ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமாம். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு வரும்போது இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பணிவிடை தூதர்களுக்கும் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷமாம். பூமியிலேயும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எனவே அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள இயேசு பெருமான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். ஒரு நாள் நானும் மரித்தவனாய் இருந்தேன், இயேசுவை விசுவாசித்தேன், மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டேன், காணாமல் போனவனாக இருந்தேன். இன்றைக்கு இயேசுவால் கண்டுபிடிக்கப்பட்ட நிலைமையில மிகுந்த சந்தோஷம் உள்ள நல்வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். புத்தி தெளிந்து மனம் திரும்பி இந்த இயேசுவிடத்தில் வாருங்கள். அவர் கொடுக்கக்கூடிய புதிய வாழ்க்கையை வாழ்ந்து மிகுந்த சந்தோஷம் உள்ளவராய் வாழ, நித்திய அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமையடைவதாக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.